ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1195வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நாம் காதல் கொண்டார் நமக்கேவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை. அடடே, நான் எவ்வளவு அன்பாக இருக்கிறேன் அவரிடத்திலே. எந்த நேரமும் அவர் புகழை பேசுகிறேன். அவருடைய திறமையை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய ஆற்றலை வியந்து பார்க்கிறேன். அவர் அழகை ரசிக்கிறேன். வாயை திறந்து இன்பமான வார்த்தைகளை கொட்டி அவரை புகழ்கிறேன். எந்த நேரமும் புகழ்கிறேன். இருக்கும் பொழுதும் புகழ்கிறேன், இல்லாத போதும் புகழ்கிறேன். அதே இந்த குணம் அவனுக்கும் இருக்க வேண்டும், தலைவனுக்கும். அவளை பார்க்கின்ற பொழுது மட்டும் புகழ்ந்து பேசிவிட்டு இல்லாத போது இகழ்ந்து பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அவளிடத்தில் இருக்கின்ற காதலை எப்பொழுதும் பேசுகிறேன். காதல் வார்த்தைகளைத்தான் பேசுகிறேன். அன்பு வார்த்தைகளைத்தான் பேசுகிறேன். நட்போடு பழகுகிறேன். உரிமையோடு பழகுகிறேன். என் மனைவி, என் அன்புக்குரியவள், என் காதலி, என்னுடைய மனைவி. 1000 2000 பொதுமக்கள், ஊர் மக்கள் புகழ்ந்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்து திருமணத்திலே வாயார வாழ்த்தி மனமாற வாழ்த்தி அவர்களுடைய ஆசிகளை பெற்ற நாங்கள் அன்பு குறையலாமா? அன்போடு வாழ வேண்டும் இல்லையா? எல்லோரும் மதித்துத்தானே உங்களை திருமணத்திலே வாழ்த்தினார்கள். என்றென்றும் நிழூழி வாழ வேண்டும். அன்போடும் அறத்தோடும் வாழ வேண்டும். அன்பு கொண்டு வாழ வேண்டும். அறம் செய்து வாழ வேண்டும். இல்லறம் நல்லறமாக விளங்க வேண்டும். நீ மக்கள் பேரெல்லாம் பெற்று நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நம்மையெல்லாம் வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் நினைத்து நினைத்து தலைவியை தலைவன் புகழ வேண்டும். தலைவனுடைய பெருமையை தலைவி புகழ வேண்டும். ஆனால் தலைவி மட்டும் புகழ்கிறாள். எந்த நேரமும் தலைவனை பற்றி, அவனுடைய பெருமைகளை பற்றி, அவனுடைய வீரத்தை பற்றி, அவனுடைய அழகை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி, அவன் பணம் பொருள் சம்பாதித்து கொண்டு வருகின்றானே அதை பற்றியெல்லாம் எண்ணி எண்ணி அவனை புகழ்ந்து பேசுகிறாள். ஆனால் தலைவன் அப்படி பேசவில்லை என்று வைத்துக்கொண்டால் அந்த வாழ்க்கை சீரழியும். தலைவி புகழ்ந்து பேசுகிறாள், ஆனால் தலைவன் புகழ்ந்து பேசவில்லையே. தலைவி எப்படி அன்பு கொண்டு பேசுகிறாளோ, புகழ்ந்து பேசுகிறாளோ, பாராட்டி பேசுகிறாளோ, எந்த நேரமும் இனிமையாக இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்து உபசரித்து உடல் உறவை வாரி வழங்குகிறாளோ, காதல் அன்பு கொண்டிருக்கிறாளோ, அதை போல கணவனும் தலைவியும் அவளைப் போலவே இருக்க வேண்டும். இன்பமாக பேச வேண்டும், வாரி வழங்க வேண்டும், என்ன அவளுக்கு தேவையோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். புகழ்ந்து பேசுவது மிக முக்கியம். சமைத்து பரிமாறுகிறாள் என்றால் சமைத்த உணவு அழகாக இருக்கிறது என்று பாராட்ட வேண்டும். அவள் சற்று உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் கூட அதற்காக வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், உன்னை கவனித்துக் கொள்கிறேன், நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன், உனக்கு உண்டான மருந்துகளை வாங்கி கொடுக்கிறேன், மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன். அன்பாக பேசினால் அந்த நோய் பறந்துவிடும். மிக்க மகிழ்ச்சி அடைவாள். ஆஹா, இப்படிப்பட்ட தலைவன் எனக்கு கிடைத்திருப்பது என்னுடைய பேரு. ஆஹா, எனக்கு நல்ல தலைவன் கிடைத்திருக்கிறான், நல்ல கணவன் கிடைத்திருக்கிறான், எனக்கு என்ன குறை என்று எந்த நேரம் மகிழ்ச்சி அடைவாள். நோய் வந்தால் கூட மகிழ்ச்சி அடைவாள். நாம் காதல் கொண்டார், நான் அவரிடத்தில் என்றும் காதலோடு இருக்கிறேன். நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை. அவர் எனக்கு இதை போல இன்பத்தை தரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? யாரிடத்தில் இதை சொல்வேன்? நான் அவரிடத்தில் பேரன்பு கொண்டிருக்கிறேன். எந்த நேரமும் அவரை புகழ்ந்து பேசுகிறேன். அவருக்கு வேண்டியதையெல்லாம் பணிவோடும் கனிவோடும் செய்கின்றேன். எனக்கு அவர் அதை போல இல்லையே. நான் காதல் கொண்டிருக்கிறேன், அவர் என்னை போலவே காதல் கொள்ளவில்லையே. காதல் கொண்டிருந்தார், இப்போது இல்லையே அந்த காதல். நாட்கள் ஆக ஆக காதல் குறைகிறதே. அப்போது என்ன காரணம்? என்னை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிறார் என்று பொருள். அப்படி வெறுத்தால் அது வாழ்க்கை அல்ல. உடன்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்று திருவள்ளுவர் சொல்வார். ஒருவருக்கொருவர் உடன்பாடு, நீ என்ன உணர்வோடு இருக்கிறாய் அதே உணர்வு அவருக்கு இருக்க வேண்டும். உனக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறதோ அதே நல்ல குணம் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. இல்லை என்றால்
ஒரு அறைக்குள் ஒரு பாம்பு, அந்த பாம்போடு ஒருவன் வாழ்ந்தால் எப்படி நிம்மதி இல்லாமல் வாழ்வானோ, எந்த நேரமும் அந்த பாம்பு கடிக்கும், நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று உணர்வானோ, அதை போலத்தான் தலைவனிடத்திலே அன்பில்லாமல் தலைவி இருந்தால் அந்த வாழ்க்கை பாம்போடு வாழ்கின்ற வாழ்க்கை போல் இருக்கும். அதை போலவே தலைவி இன்பமாக வாழ வேண்டும், கருத்து மாறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும். கருத்து மாறுபாடோடு வாழ்ந்தால் உடன்பாடு இல்லாத வாழ்க்கை பாம்போடு வாழ்வதற்கு ஒப்பாகும். பாம்போடு வாழ முடியுமா? மனைவி பாம்பை போல் இருந்தால் புருஷன் வாழ்வானாக்க நீண்ட நாளைக்கு? கணவன் பாம்பை போல இருந்தால், நல்ல பாம்பை போல, கடிக்கின்ற விஷப்பாம்பை போல இருந்தால் மனைவி ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வாளா? போய்விடும், உயிர் போய்விடும், பாம்பு கடித்து விடும். ஒரு நாளைக்கு இவன் கொத்தி குதறுவான், விஷம் ஏறிவிடும், இறந்து விடுவாள். அதை போல மனைவி சரியாக நடந்து கொள்ள வேண்டும், இன்பத்தை வழங்க வேண்டும், துன்பத்தை தரக்கூடாது, பாம்பை போல இருக்கக்கூடாது. படமெடுத்து ஆடுகிறார்கள் சில பெண்கள், குத்தி குதறுகிறார்கள் தலைவனை. தவறு. அவன் விரைவில் இறந்து விடுவான், வாழ்க்கை போய்விடும். இல்லறம் நல்லறமாக இருக்காது, அது வல்லறமாக போய்விடும், கொல்லுகின்ற அறமாக போய்விடும், வாழ்க்கையே சீரழிந்து விடும் என்று திருவள்ளுவர். நாம் காதல் கொள்வதைப் போல, மனைவி காதல் கொள்வதைப் போல கணவனும் காதல் கொள்ள வேண்டும். இந்த காதல் உணர்வு சாகின்ற வரை இருக்க வேண்டும், குறையக்கூடாது. குறைந்தால் வாழ்க்கை நிறைவு பெறாது, வாழ்க்கை குறைவுபட்டதாகிவிடும். குறைவுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வந்திருக்கிறோம், நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு வந்திருக்கிறோம். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கொருவர் காதல் வளர்த்து கொண்டே போக வேண்டும், காதலை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காதல் பெருக வேண்டும், காதல் குறுகக்கூடாது என்று திருவள்ளுவர் கணவன் மனைவியிடத்திலே காதல் இருக்க வேண்டும், எந்த நாளும் இருக்க வேண்டும், காதல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது குடும்பம் வளரும், குடும்பம் மேன்மையுறும் என்று இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படை ஒருவரிடத்தில் இருக்கிற காதலை போல மனைவியிடத்திலே காதல் இருந்து அதே காதல் கணவனுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு வாழ்வியல் சிந்தனையை இந்த குறட்பாவிலே பதிந்து வைத்திருக்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம்.